ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உயிருள்ள மீன் ஒரு 5 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், 5 கிலோ மீன் வச்சு இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் மீன் வறுக்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். இந்த மீன் வந்து வழுகும். அதனால் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பாட்டியெல்லாம் சாம்பல் இருக்கும் இல்லையா, உமியை தீயை எரித்து அந்த சாம்பல் இருக்கும், அந்த சாம்பலை தொட்டுக்கிட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ தலையெல்லாம் வெட்டியாச்சு. இப்போ ஓடுற ஆற்றுல கல்லில் நல்லா உரசணும். அந்த உரசுனா தான் அந்த தோலுக்கு மேலே இருக்க அந்த வழுவழுப்பெல்லாம் நல்லா போகும். நான் எப்போதுமே ஆளினால் ஒரு மசாலா நான் வீட்டில் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அந்த மசாலா எல்லா குழம்புக்கும் நான் அதை யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் ஒரு 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, கோரியண்டர் பவுட்ரு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி சில்லி பவுடர், மிளகாத்தூள். ஏன்னா நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாயிலையும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் அதுலேயும் மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதனால பார்த்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இதெல்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூடுதலும் போட்டுக்கலாம், குறைவாகவும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி. புளியை தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 1.5 தேங்காய் திருவிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம். வாங்க மசாலா அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா பொடியெல்லாம் அரைச்சிக்கலாம். இது கூட இந்த புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வச்சு நல்லா அம்மியில் அரைக்கணும். கரைச்சி ஊற்றக்கூடாது. எப்போதுமே நீங்கள் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு வராது. புளியும் அரைச்சாச்சு. இது கூட சின்ன வெங்காயம், பொடி உள்ளி வச்சு நல்லா சதைச்சிக்கிறணும். இது வந்து ரொம்ப அரைக்க வேண்டாம், கொஞ்சம் சதைச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சிடலாம், வலிச்சு எடுத்து வச்சிடலாம். மசாலையும் சின்ன வெங்காயம் வலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே அம்மியில் தேங்காய் அரைச்சிக்கிறோம். நல்லா 1.5 தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பாருங்கள். இவ்வளோ தேங்காயும் அரைக்கணும். தேங்காயும் ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை. தேங்காய் எப்போதுமே கொஞ்சம் ஒரு மீடியமாக அரைச்சிட்டு போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. தேங்காய் அரைச்சாச்சு. தேங்காயும் எடுத்துக்கலாம். இப்போ அம்மியை கழுவி எடுத்துடலாம். மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கொஞ்சம் இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கைட்டு நல்லா பிசைஞ்சு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். தீப்பத்தை வச்சு அடுப்பில் வச்சிடலாம். இந்த நேரத்தில் உப்பும் சேர்த்து போட்டுறணும். உப்பு போட்டுட்டு மீன் என்ன பண்ணுறோம், மீன் எடுத்து போடுறோம். முதையே போட்டுறணும். இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த மீன் கொதித்து நல்லா வரும்போது அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்த மீன் உடஞ்சி போகணும், ஆனால் உடையாது. நான் லாஸ்ட்டில் ஃபைனலில் காட்டுறேன். உப்பு போட்டாச்சு. அப்படி லைட்டாக ஒரு கிண்டிட்டு மூடி வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேக விட்டுருவோம். வா, அப்படியே மீன் வெந்து அந்த மசாலா எல்லாத்தோட ஃப்ளேவர் அவ்வளோ வாசனை தூக்குது. இப்போ வந்து மீனுக்கு தாளிப்பு முக்கியம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கலை, எண்ணெய் எதுவுமே போடலை. அதனால் இப்போ தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் போட்டுக்குவோம், கடுகு போட்டுக்கலாம். நல்லா ஒரு குத்து சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். ஒரு குத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். தாளிப்பில் முக்கியம் என்னென்னா, அந்த சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணும். நல்லா முறிஞ்சு செவந்து வரும்போது அது ஒரு வாசனை வரும் பாருங்கள், அதுதான் தாளிப்பு ஃபைனல். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ தாளிப்பு எடுத்து மீன் குழம்புல கொட்டிடலாம். ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் மல்லி இலை கழுகி
பொடுசாக கட் பண்ணி போட்டுடுறோம். அவ்வளோதான். கம்மகம்புக்கும் நாட்டுப்புறத்து வில்லேஜ் ஸ்டைலு மீன் குழம்பு ரெடி. குளத்து மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் வறுக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் நான் வந்து 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டிருக்கேன். சாரி, 1 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டிருக்கேன். இது கூட சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து நான் வந்து 3/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக போடுவீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஆனால் மீன் வறுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். காரமும் சரி உப்பும் சரி. உப்பு அதுக்காண்டி ரொம்ப தூக்கலாக போட்டுறக்கூடாது, ஒரு அளவாக போடணும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா, மீன் வந்து நீங்கள் அந்த நிமிஷமே யாரும் வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த மசாலையை புரட்டி டக்குன்னு அந்த நிமிஷமே நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னா, இது எப்படிமா அந்த மீன் வறுத்த, இவ்வளோ மசாலா நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக அப்படி செஞ்சு பாருங்கள். 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதாவது நம்ம இடியாப்பு மாவு போட்டாச்சு. உப்பும் அளவாக போட்டுக்கலாம். இது கூட மெயின் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா ரெடி பண்ணலாம். தண்ணி டபக்குன்னு ஊற்றிடக்கூடாது. ஊற்றினீங்கன்னா மசாலா ரொம்ப தண்ணியாயிரும். ரொம்ப தண்ணியானாலும் மீனில் ஒட்டாது. அந்த மசாலா கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம். ஒரு குத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு மீனில் பரட்டி வச்சா நல்ல வாசமாக இருக்கும். மசாலா எல்லாம் எடுத்து நல்லா மீனில் நல்லா புரட்டி எடுக்கணும். நல்லா மீனில் எல்லா இடத்துலையும் அந்த வரையாக கீறி இருக்கிறதுலாம் மசாலா வந்து நல்லா கோட்டாகணும். மசாலா நல்லா பிசைஞ்சாச்சு. சின்ன சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சின்ன சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மீன் எடுத்து உள்ளே போடணும். இது மெயின் இம்பார்ட்டண்ட். சில பிள்ளைங்க, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அது தெரியாமல் போடுறதுனால தான் மீன் வந்து மசாலாவும் மீனும் ஒட்டி இருக்காது. மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது ஏன்னா எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடி போடுறதுனால தான். 3 மீன் போட்டிருக்கோம், வேகட்டும். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு போட்டிருக்கும் போதே மேல் பாகம் அந்த எண்ணெயோட ஹீட்டில் கொஞ்சம் வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மசாலா ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், வாவ், சூப்பராக வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் மீன் வறுத்தாச்சு. எங்களோட சோடும் ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுத்தது ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மசாலையோட இந்த மீனையும் அப்படி பிச்சு அப்படி நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் ஒரு ஸ்டைல் மீன் குழம்பும் எங்கள் ஒரு ஸ்டைல் மீன் வறுவலும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.